அனைவருக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 8வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அங்கு சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் இந்த செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய கள சூழல் அங்கு எப்படி இருக்கு? பிரியங்கா வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 8வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பல ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தற்போது அரையாண்டு விடுமுறை ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் கூட விடுமுறை தான். எனவே அவர்களை இந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். பல குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோரோடு அந்த ஆசிரியர்களோடு சேர்ந்து பதாகைகளை பிடித்துக் கொண்டு அவர்களும் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த வருமானம் குறைவின் காரணமாக எங்களது குடும்பமே பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே அவர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு ஈடுபட்ட நேரங்களில் அந்த குழந்தைகள் சிறுவர்கள் ஆகியோரும் வாகனத்தில் கைது செய்து ஏற்றப்படுகிறார்கள். அவ்வாறு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆசிரியனுடைய மகன், ஒரு 15 வயது மதிக்கத்தக்க மகன், அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கக்கூடிய அந்த வாகனத்திலே கொண்டு வந்து ஏற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவன் என்னை விடுங்கள், நான் வாகனத்தில் ஏறுகிறேன் என்று அந்த சிறுவன் சொல்கிறார். ஆனால் காவலர்கள் விட மறுத்து அவரை கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு குண்டரை கஷ்டப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவது போல அந்த சிறுவனை கொண்டு வந்து கட்டாயப்படுத்திய வாகனத்தில் ஏற்றுவது பல ஆசிரியர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் ஒரு சிறுவனை, ஒரு குழந்தையை இப்படி துன்புறுத்தக்கூடிய வகையில காவலர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அமைதியான முறையில அழைத்து வந்தால் அவர் வந்துவிடப் போகிறார். அதே நேரத்தில் அவரது தாயை இன்னும் வாகனத்தில் ஏற்றவில்லை. அந்த பெண் ஆசிரியை அவரது தாயை வாகனத்தில் ஏற்றிய பிறகு நானும் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இவனை தனியாக அந்த வாகனத்திலே ஏற்ற காவலர்கள் முற்படக்கூடிய காரணத்தால் அந்த சிறுவன் வண்டியிலே ஏற மறுக்கிறான். ஆனால் காவலர்கள் தொடர்ந்து அவரை காவல்துறை வாகனத்திலே ஏற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடுகிறார்கள். இது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிறகு காவலர்களிடம் சென்று அவர்கள் ஏன் சிறுவனை இப்படி டார்ச்சர் செய்கிறீர்கள், துன்புறுத்துகிறீர்கள் என்று அவர்கள் கேட்ட பிறகு அதன் பிறகு அந்த சிறுவன் விடுவிக்கப்பட்டான். தற்போது ஆசிரியர்களோடு சேர்ந்து அந்த சிறுவனும் கைது செய்யப்பட்டது மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.